பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. காரைக்காலில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அந்தோணிராஜிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் அந்தோணிராஜ், இந்த தேரோட்ட நிகழ்வின் சிறப்புகள் என்ன? பக்தர்களின் வருகையை முன்னிட்டு வேற என்னென்ன சிறப்பான ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கு? கள தகவல்களை பதிவு பண்ணுங்க. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் பிரணாம்பிகை சமோத தர்பணேஸ்வரர் சுவாமி கோயில் உள்ளது. இக்கோயில் உலக பிரசித்தி பெற்ற சனீஸ்வர பகவான் தனி சந்நிதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். மேலும் இக்கோயில் ஆண்டுதோறும் நடைபெறும் பிரம்மோற்சவ விழா இந்த மாதம் 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் விநாயகர், சுப்பிரமணியன் மற்றும் சுவாமி அம்பாள் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா, தங்க ரிஷப வாகனத்தில் பிரணாம்பிகை தர்பணேஸ்வர சுவாமி வீதி உலா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்று கோலாகலமாக தொடங்கியது. விழாவை ஒட்டி நேற்று தியாகராஜர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனையை தொடர்ந்து செண்பக தியாகராஜர் சுவாமி தேருக்கு எழுந்தருளினார். இதேபோல் மற்றொரு தேரில் நீலத்தாம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். அதைத் தொடர்ந்து விநாயகர், சுப்பிரமணிய, சண்டிகேஸ்வரர் ஆகிய சுவாமிகள் தேர்களில் எழுந்தருளினர். பின்னர் தேர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில குடிமைப் பொருள்துறை அமைச்சர் சாய் சரவணன், சட்டமன்ற உறுப்பினர் PR சிவா, கோவில் கட்டளை விசாரணை கந்தசாமி தம்பிரான் சுவாமிகள், கோயில் நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதர் உள்ளிட்ட திருத்தேரை வடம் பிடித்து தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து நல்லாரா தியாகசா தியாகசா என்று முழக்கமிட்டு தேரை இழுத்து சென்றனர். ஒரே நேரத்தில் 5 தேர்கள் இழுப்பதால் அதிகாலையிலே பக்தர்கள் குவிந்தனர். ஆர்வத்துடன் ஒவ்வொரு தேர்களையும் இழுத்து சென்றனர். நாளை 20ஆம் தேதி இரவு செண்பக தியாகராஜர் சுவாமி எண்ணெய்க்கால் மண்டபத்திலிருந்து யாதர்சானத்திற்கு எழுந்தருளும் நிகழ்ச்சியும், தொடர்ந்து நள்ளிரவு சனீஸ்வர பகவான் தங்கக்காக வாகனத்தில் சகலாபுர வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. விழாவின் மற்றொரு நிகழ்ச்சியாக நாளை மறுநாள் 21ஆம் தேதி இரவு தெப்போற்சவம் நடைபெற உள்ளது. தற்போது நடைபெற்று வரும் தேரோட்டத்திற்கு உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி நாகை, மயிலாடுதுறை, தஞ்சை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு உள்ளனர். கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக மாவட்ட கண்காணிப்பாளர்கள் சுப்பிரமணியன் மற்றும் பாலச்சந்தர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். மேலும் இன்று மாலை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் CB ராதாகிருஷ்ணன் திருத்தேர் உற்சவத்தில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்ய இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி அந்தோணிராஜ். பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.